கல்யாண பொண்ணுக்கு முதலிரவில் கிடைச்ச பேரதிர்ச்சி. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி அவளுக்கு தெரியாது. ஃபேஸ் பார்க்காமலே கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்போ ஒருத்தர் வந்து ஃபேஸ் பார்க்குறப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஏன் உனக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். தெரியும், மூட்டி விஷா கூட தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் வந்து அவனோட தம்பி கசின் பிரதர் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சொல்லி சந்தோஷப்படுறா. அதுக்குள்ளே அவங்க அண்ணன் பற்றி தப்பாக பேசணுன்னு கோவம் வந்துட்டு, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற என் புருஷனை பற்றி அப்படின்னு சொல்லி, இன்னும் ஓவராகவே பண்ணுற அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு நீ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், அவனெல்லாம் நீ நடுவில் இழுக்காத, அவன் ஒரு பைத்தியம், அவனுக்காகலாம் வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ண கோவம் வந்து அடிச்சிடுறா. அடிச்சுட்டு என்ன சொல்கிறேன், இங்கே பாரு இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி நான் காமிச்சிக்கிறேன், அண்ணன் தயவு செஞ்சு இங்கே நீ கிளம்பு அப்படின்னோடனே, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன்லேயே கை எடுத்திருப்பேன், உன்னை நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அவள் கூட பயங்கரமாக தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறா. டக்குன்னு அவனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்படியே அவள் ஃபேஸை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளால் ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்த நாளும் பார்த்தா அவன் தான் வந்து நிற்கிறான். சரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பாடி கார்ட்டை நின்றுட்டு இருக்கிறான். சரி எங்கே அவன் அப்படின்னு சொல்லி புருஷன் பற்றி கேட்குறப்போ அவன் பிஸியாக இருக்கிறான். அது வரைக்கும் வந்து தம்பிக்காரன் தான் எல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி, சரிவா அவன் அம்மா வீட்டுக்கு தானே பொண்ணு நானே கூப்பிட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம வந்து இவங்ககிட்ட டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் போகிறா. கூட நம்பி போகிறா. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நடு ரோட்டில் கார் நிப்பாட்டிட்டு அப்படி டக்குன்னு கண்ணாடி கட்டிட்டு அவளை முட்டை கொடுத்துட்றான். என்னன்னா, இங்கே பாரு கண்ணாடியெல்லாம் போடாத, எனக்கு எப்போ தோணுதோ வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளால் ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, வா வெளியே அப்படின்னு சொல்லி. எவ்வளோ கொழுப்புனுக்கு அவன் தம்பிக்காரன் கூட நீ சுற்றி நிற்கிறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. தங்கச்சிக்காரியும் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறா. நேற்று யார் கூடமா இருந்தேன், அண்ணன் கூட இருந்தியா தம்பி கூட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வெளியே இருக்கிற அவன் தம்பிக்கிட்ட போய் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறா. வாங்க உள்ளே வாங்க, நான் அவளோட தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லி பேச, அவளுக்கு இப்படி ஒரு தங்கச்சி, அவள் எவ்வளோ டீசெண்டாக இருக்கிறா, அழகாக இல்லைனாலும் அப்படின்னு யோசிக்கிறப்போ யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கா. அதனால அவன் அங்கேருந்து போய்ட்றான். தங்கச்சி கறிக்கு அவமானமாக போகுது. அவன் அங்கேருந்து போயிடுறான். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக சண்டை நடக்குது. அதே இடத்துல ஹீரோயினும் வரான். அவன் யாரும் நெஞ்சிட்டு பிடிச்சிட்டு திரும்பி பார்த்தா, அண்ணி இங்கே என்ன பண்ணுற அப்படின்றப்போ, நீ என்னடா பண்ணுறேன்னா, இங்கே வேலையாக வந்தேன், எனக்கு காயப்பட்டுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வந்ததும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அவனுக்கு வழியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பொண்ணை வந்து பிடிச்சி சதாய்க்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. அவளுக்கு கோவமாக வருது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அவனும் சரி என்ன பண்ணுறாலும் பார்க்கலாம் அப்படின்னு அவன் பயங்கரமாக வந்து கேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறான். அதெல்லாம் பார்த்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இவ்வளோ கேரிங்காக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிக்கிறான் அவளை பார்த்து. ஆனால் அவளுக்கு கோவம் வருது. ஃபோன் எடுத்து சிரிச்சு, நீ யாருக்காவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கோ, நான் பண்ண மாட்டேன்னா, நான் கூட பண்ண மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேச அவளுக்கு கோவமாக வருது. எனக்கு பசி வேற எடுக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி போய் தொலையட்டும், புருஷனோட தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சூப் போட்டு எடுத்துன்னு வரான். ஆனால் இவன் நல்லா தான் இருக்கிறான், பயங்கரமாக நடிக்கிறான், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி, சரி சூப்பு கொடுன்னா சரி போய் தொலையட்டும்னு குடிக்க வைக்க ட்ரை பண்ணால் மறுபடியும் அவன் வந்து பயங்கரமாக டீஸ் பண்ணுற மாதிரி பேசி இவளுக்கு கோவம் வந்துடுது. என்கிட்ட பண்ணுறேன் இருறான்னா சூடாக வாயில் வச்சிடுறா. அவன் அப்படி துப்பிட்டுன்னா இப்படி பண்ணுறதா, இங்கே பண்ண நான் ஒன்னி கொஞ்சமாவது மரியாதை நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட அவன் சிரிச்சிட்டே இருக்கிறான். இப்போ வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறா சோஃபாலேயே. ஆனால் காலையில் ஏஞ்சி பார்க்குறா. ஷாக்கிங்காக இருக்கு அவளுக்கு. ஏன்னா அவன் பெட்டில் வந்திருக்கிறா. நான் எப்படிடா பெட்டில் வந்து என்னடா என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சிரிச்சிட்டு மட்டும்தான் இருக்கிறான். நெக்ஸ்ட் பார்ட்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.